Hello everyone, hope you all fine. So myself Rizwan, I'm the CEO and co-founder of Job Banking Technology Private Limited. Right now we are in Dubai. ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறதுக்காக வேண்டி ஜென்ரலாக நீங்கள் யாராவது வெளிநாட்டில் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அல்லது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடக்கூடியவங்களாக இருக்கீங்க, அது எப்படி எனக்கு புரியலை, எப்படி சார் அது பண்ணுறதுன்னு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேசுகிறதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்கங்கிற மாதிரி கன்சல்டன்ஸுக்கிட்ட தயவு செஞ்சு போயிட வேண்டாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வேண்டி பாடுபட்டு வர்றீங்க. கண்ட்ரியில் அல்லது நீங்கள் விருப்பப்படக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைலில் வாழணுங்கிறது எல்லாருடைய ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஒரு காலத்தின் கட்டாயம். ஏன்னா நாம் கஷ்டத்தில் பிறந்தது நம்முடைய விதியாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உடைச்சி மிதித்து மேலே வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு திறமை நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ளார இருக்கு. ஏன்னா லைஃப்பை பொறுத்தவரையில் நல்லதும் சரி கெட்ட நாட்களும் சரி, அது நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு, நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை பொறுத்து தான் நம்முடைய டெஸ்டினேஷனை கடவுள் வச்சிருக்கார். அப்போ அதனால் நம்ம என்ன விஷயம் பண்ணுறது, என்ன தான் நான் பண்ணுறது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்குங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ். இப்போ நீங்கள் ஜாப் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படி சொல்லி யாராவது இன்கேஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா செக் பண்ணுங்கள், அவங்க ரெகுலேட்டடாக கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்கள ரெகுலேட் பண்ணியிருக்காங்களான்னு. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு நான் கன்சல்டன்ட் தான், நானே சொல்கிறேன் கன்சல்டன்சி யூஸ் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு துபாயில் நம்மளே மாதிரி ஆஃபீஸஸ் இருக்குது, ஆர்எல்ஸ் அவங்களுக்கு நல்ல கனெக்ஷன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு ஜாப் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, அவரை நம்பி 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் இப்படின்ட்டு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா, நான் எத்தனையோ பேரை நான் மீட் பண்ணுறேன். போன வாரம் வரும்போது ஊரில் இருந்து வரும்போது என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் விசிட் பண்ணார், அவருடைய பேர் அருள். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ஒரு 20-26 லட்சம் ரூபாய் ஏமாற்றியிருக்காங்க. எதுக்கு? யூகேல ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது, ஒருத்தர் ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் ஆகி உங்களை இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒர்க்குக்கு லீகலி நீங்கள் வரக்கூடிய வீசா எம்ப்ளாய்மெண்ட் வீசாவாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பே பண்ணுறதில்ல, தப்பு இல்லை. அது எவ்வளோ என்ன ஏதுங்கிறது நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க சொன்னால், இப்போ துபாய் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் இருந்தாலும், பட் ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பேஸில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நான் இது உண்மையை உடைச்சி சொல்ல காரணம் என்னென்னா, இப்போ இந்த தடவை ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஓடக்கூடியதனுடைய நோக்கம் அவங்களுக்கு ஒரு டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா பணம் கிடைக்கும். அப்போது லாட்டரி மாதிரி இல்லை லைஃபு, நம்ம மெதுவாக தான் வர முடியும். ஒரு காரில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதை பற்றி சிந்திச்சு என்ன நம்ம லைஃப்பில் நம்ம செஞ்சால் இந்த மாதிரி ஆக முடியும், எத்தனை பீப்புளுக்கு அதை செஞ்சால் அந்த சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட் பண்ணால் பெரிய ஆளாக முடியுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்தராக நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணி வர்றதுனால நமக்கு பெனிஃபிட் இருந்தால் மட்டும் கன்சல்டண்ட்டை யூஸ் பண்ணணும். இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திறமை இருந்தால் ஜாப் சைட்ஸில் நீங்களே ரெஃபர் பண்ணி நீங்களே என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த கம்பெனி அப்ரோச் பண்ணி நீங்களே உங்கள் திறமையை வச்சு வர்றதுக்கு உண்டானது உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுறது பெட்டர். பட் இல்லை சார் எனக்கு உங்களுடைய சர்வீஸ் வேணும்
அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன அணுகணுங்கிறது இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க இந்தியாவில் யார் பெஸ்ட்டு கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அப்ராட் கனெக்ஷன்ஸு, அவங்க கன்ஃபார்மாக அவங்க ஜாப் வாங்கி கொடுத்த ஒரு பர்சனாக இருந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் கன்சல்டன்ட், சும்மா ஜாப் விற்று பணம் சம்பாதிக்கிறவங்கள்ட்ட போகக்கூடாது. ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்குண்டான ஒரு ஜென்யூனான ஒரு கான்செப்ட் இருந்தால் அது தப்பு இல்லை, புரியுதா? பட் ஆனால் அதுவே அவங்களுடைய மெயினான மோட்டோ பணமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. கடவுள் எல்லாருக்கும் சில கஷ்டங்களை வச்சாலும், என்னுடைய லைஃப்பில் 7 வருஷம் முன்னாடி நான் துபாய் வருவேன்னு நினச்சி பார்க்கல. ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி பார்க்கல. பெரிய பெரிய ஆர்டிஏ மாதிரி கம்பெனியோட கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் அதுக்கான முயற்சியை மட்டும் ரொம்ப கண்ணை மூடி பல்ல கடித்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கடவுளோட அருளால், அவனுடைய ஒரு இரக்கத்தாலையும் இறைவன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியதும், மிகப்பெரிய கம்பெனிஸுகளுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரியில் விசிட் பண்ணி, சவுதி மாதிரி கண்ட்ரீஸில் விசிட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை நீங்கள் கடக்கும்போது ஒரு லேஸ் பயங்கரமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்போ நான் அந்த ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணுறேன்னா அது உங்களுக்கும் இருக்குது. என்னாலேயே அது பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். See you soon with your success. நல்ல ஒரு லைஃப்பை பிளான் பண்ணுங்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான். லைஃப் இஸ் மிசரபிள். பிளான் பண்ணாமல் தப்பான பழக்க வழக்கத்தில் தப்பான ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் இருக்கீங்கங்கிறீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. வாழ்க்கையில் சக்ஸஸ் யாரோட வரும்னா, அதை தேடி போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கூட தேடி வரும். அது நீங்கள் கொஞ்சம் காலம் தேடினா போதும். ஒரு 3 வருஷம் நீங்கள் சக்ஸஸை தேடி போனீங்கன்னா ஒரு 30 வருஷம் சக்ஸஸ் உங்களை தேடி வந்துடும். அதனால் நல்லா யோசிங்க, நல்ல நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், நல்லதை சாப்பிடுங்க, நல்ல பழக்க வழக்கங்கள், ஹை கான்டாக்ட்ஸை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா என் லைஃப் அதுதான் மாற்றுச்சு, உங்கள் லைஃப்பும் கண்டிப்பாக மாறும். ஸ்டே டியூன். God bless you. See you soon. Thanks from Rizwan Bukhari.